ஹலோ பிரகாஷ், என்ன விஷயம்? காலையில போன் கட் பண்ணப்போ இனிமே என்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினைச்சேன். ஓ ஐ சி. என்னை விட நீதான் என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க ரொம்ப அவசரப்படுற போல இருக்கு. பிரகாஷ் கிண்டல் செய்வதை கண்டு கொள்ளாத நித்யா பிரகாஷிடம் பேச ஆரம்பித்தாள். பிரகாஷ், எனக்கு இப்போ 3 லட்சம் ரூபாய் அவசரமா கொடுக்க முடியுமா? உன் பேராசைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. நேத்து தான் உனக்கு ஒரு செக் கொடுத்தேன், இன்னைக்கு மறுபடியும் என்கிட்ட காசு கேக்குற. நேத்து நான் உங்ககிட்ட நீ காசுக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னப்போ ஏதோ பெரிய பத்தினி மாதிரி நடிச்ச. கோஸ்ட் ஹவுஸில் இருந்து வெளியில் வந்த அக்ஷயா உள்ளே நடந்ததை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது மேனகா அவளுக்கு கால் செய்து பேசுகிறாள். லைன்ல தான் இருக்கேன் அக்ஷயா, இப்பதான் நீ அழாம பொறுமையா இருக்கணும். இங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நீ உடனே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துரு, நானும் அங்க வந்துடுறேன் என்று அக்ஷயாவிடம் கூறிய மேனகா போனை கட் செய்தாள். மெதுவாக எழுந்த அக்ஷயா தன் உடலில் இருந்த மணலை தட்டிவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். பிரகாஷை மட்டுமல்ல, வசுந்தராவையும் அவள் இந்த குழந்தையை வைத்துத்தான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கிறாள். தன் மீது பிரகாஷுக்கு இருக்கும் சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிட்டால் அவ்வளவுதான், கண்டிப்பாக அவன் தன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று அவளுக்கு தெரியும். நித்யாவால் தன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடுமோ என்ற சந்தேகம் அவளுக்கு வந்துவிட்டது. இப்போது அவளுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை மேனகா மட்டும்தான். தன்னுடைய வயிற்றை தடவி பார்த்த அவள், இனிமே நீ உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல என்று நினைத்துக் கொண்டே அவள் தள்ளாடியவாறே வாட்டர் ஃபால்ஸை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் வரும்போதே தன்னுடைய மகள் அக்ஷயா தள்ளாடிக்கொண்டே நடந்து வருவதை பார்த்த மேனகா பதைத்து போய் ஓடி சென்று அக்ஷயாவை தாங்கி பிடித்துக் கொண்டு அங்கிருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்கார வைத்தாள். அக்ஷயா, உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க என்ன நடந்தது சொல்லு என்று மேனகா கலங்கும் குரலில் கேட்கவும், அம்மா, நம்ம நினைக்கிறத விட அந்த நித்யா ரொம்ப ரொம்ப மோசமானவ, என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாமா என்று கூறிய அக்ஷயா மேனகாவை கட்டி பிடித்துக் கொண்டு கதறி அழுதாள். இங்க பாரு அக்ஷயா, அழாத, அம்மா இருக்கேன்ல என்று கூறிய மேனகா அக்ஷயாவின் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்துவிட்டு, சொல்லு அக்ஷயா, அங்க என்ன நடந்துச்சு என்று கேட்கவும், தான் பிரகாஷை வற்புறுத்தி கோஸ்ட் ஹவுஸுக்குள் அழைத்துக் கொண்டு சென்றது முதல் தற்போது நடந்தது வரை அனைத்து விஷயங்களையும் அக்ஷயா மேனகாவிடம் சொல்லி முடித்தாள். நான் அங்க போனது தெரிஞ்சு எனக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அந்த நித்யா பிளான் பண்ணி வேணும்னே கோஸ்ட் ஹவுஸ்குள்ளார வந்து எல்லாத்தையும் பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டா என்று அக்ஷயா சொல்லவும், அக்ஷயா கூறிய அனைத்தையும் கவனமாக கேட்ட மேனகா தலையை அசைத்து, இல்ல அக்ஷயா, நித்யா வேணும்னே இதை பண்ணினதா எனக்கு தோணல என்று கூறினாள். உடனே அதிர்ச்சியுடன் மேனகாவை பார்த்த அக்ஷயா, என்னம்மா நீ நித்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற என்று கேட்டாள். நான் ஒன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல அக்ஷயா, நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உனக்கும் பிரகாஷுக்கோ கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நித்யா நினைச்சிருந்தா அவ எப்பவோ இந்த உண்மைய வெளியில சொல்லிருக்கலாம். அவ ஏன் 4 வருஷமா பிரகாஷ் கூட அந்த வீட்ல இருந்திருக்கா? அந்த வசுந்தரா எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பா. அப்ப கூட நித்யா இந்த உண்மைய சொல்லவே இல்ல. பிரகாஷுக்கு இப்படி ஒரு குறை இருக்கிற விஷயம் வசுந்தராவுக்கு தெரிஞ்சிருந்தா அவ நிச்சயமா நித்யாவை வீட்டை விட்டு துரத்திருக்கவே மாட்டா. அந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் இவ்ளோ நாளா நித்யா அந்த ரகசியத்தை தனக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்கா என்று மேனகா கூறினாள். மேனகா கூறியதை கேட்ட அக்ஷயா குழப்பமான முகபாவத்துடன், அப்படின்னா இப்ப எதுக்காக நித்யா அந்த ரகசியத்தை சொன்னா? இப்பயும் சொல்லாமலே இருந்திருக்கலாமே என்று கேட்கவும், நீதான் அவளை சொல்ல தூண்டி இருக்க, அது மட்டும் இல்லாம பிரகாஷை விட ஒரு பெரிய அளவு பிடிச்சிட்டா என்று கூறிய மேனகாவின் கண்களில் ஒரு கொடூரம் தெரிந்தது. மேனகா கூறியதை கேட்டவுடன் அக்ஷயா திகைத்து போனாள். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த நித்யா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாரோ ஒருத்தன் கூட தொடர்புல இருக்கா. எனக்கு உடம்பு முடியாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நித்யா எனக்கு ரத்தம் கொடுக்க வந்தா. அப்பதான் அவ கன்சீவா இருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு யார் ரத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா என்று கூறிய அக்ஷயா ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, அம்மா, நித்யா கூட இருக்கிறவன் எப்பவும் முகமூடி போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் ஒரு தீவிரவாதி, போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல்னு அந்த வசுந்தரா கிழவி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. நீ சொல்ற மாதிரி அவன் ஒன்னும் பெரிய ஆளா இல்லம்மா என்று அக்ஷயா கூறினாள். என்ன சொல்ற அக்ஷயா, அவன் முகமூடி போட்டுக்கிட்டு இருப்பானா என்று மேனகா கேட்கவும், ஆமாம்மா, இது வரைக்கும் யாருமே அவனோட முகத்தை பார்த்ததில்ல. பிரகாஷ் வீட்டுக்கு அவன் வந்திருக்கான். அவனை வசுந்தராவும் பிரகாஷும் பார்த்திருக்காங்க. அவன் எப்பவும் மாஸ்க் போட்டுக்கிட்டே தான் இருப்பானா. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு ஹோட்டல்ல நித்யா கூட ஒருத்தர் இருந்தானே, அவன்தாமா. ஒருவேளை அவன் பெரிய ஆளா இருந்தா எதுக்கு தன்னோட முகத்தை வெளியில காட்டாம இருக்கான் என்று அக்ஷயா கேள்வி எழுப்பினாள்.
அக்ஷயா கூறியதை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த மேனகா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு நக்சலைட்டாவோ இல்ல போலீஸ் தேடிட்டு இருக்கிற கிரிமினலாவோ இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்தா ஒன்னு கூடிய சீக்கிரமே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடும். ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் தன்னோட முகத்தை அவகிட்ட காட்ட விரும்பாம இருக்கலாம். எனக்கு என்னவோ இவன் தான் நமக்கு பெரிய வில்லனா இருப்பான்னு தோணுது என்று மேனகா சந்தேகமாக கூறவும், என்னம்மா தன்னோட முகத்தை கூட வெளியில காட்ட முடியாத ஒரு கோழ நமக்கு வில்லனா வரப்போறான்னு சொல்ற என்று அலட்சியமாக கூறிய அக்ஷயாவிற்கு தன்னுடைய அம்மா மேனகாவின் மீது விவரிக்க முடியாத அபிமானமும் நம்பிக்கையும் இருந்தது. மேனகா வெளிநாட்டில் இருந்தாலும் சிறுவயது முதல் அக்ஷயாவிற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் பல ஐடியாக்களை கொடுத்து ஒவ்வொரு திட்டத்தையும் துல்லியமாக நிறைவேற்ற பல உதவிகளை செய்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, அம்மாவும் மகளும் சேர்ந்து திட்டமிட்டுத்தான் நித்யாவை வீட்டை விட்டு துரத்திவிட்டு தற்போது திருமதி பிரகாஷாக அக்ஷயாவை மாற்றும் வேளையில் இறங்கியிருக்கிறார்கள். அதனால் அவளுக்கு இந்த உலகத்தில் மற்ற யாரையும் விட தன் அம்மாவின் மீது அதீத நம்பிக்கை இருந்தது. அவன் யாரு என்னன்னு கூடிய சீக்கிரமே நாம கண்டுபிடிக்கணும் என்று அக்ஷயா சொல்லவும், நீ ஒன்னும் கவலைப்படாத, அதான் நான் பாத்துக்கிறேன். இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது. நீ எப்படி நித்யாவை வீட்டை விட்டு துரத்து விட்டியோ அதே மாதிரி உன்னை அந்த குடும்பத்துல இருந்து துரத்த பல பெண்கள் தயாரா இருப்பாங்க. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்று மேனகா கூறினாள். சரிம்மா, என் வயித்துல வளர்ற இந்த குழந்தை மேல பிரகாஷுக்கு சந்தேகம் வந்துருச்சே, இதை எப்படி சமாளிக்கிறது என்று அக்ஷயா கேட்கவும், அந்த பிரகாஷ் உன்னை என்ன சொன்னாலும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணினாலும் இது அவனோட குழந்தைதான்னு நீ அவனை நம்ப வைக்கணும். யாராவது உன் கழுத்துல கத்திய வச்சு இது யாரோட குழந்தைன்னு கேட்டா கூட நீ ஸ்ட்ராங்கா இது பிரகாஷோட குழந்தைதான்னு அடிச்சு சொல்லணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று மேனகா கேட்டாள். சரிம்மா, நீ சொல்றபடியே நான் நடந்துக்கிறேம்மா. ஆனா இந்த குழந்தை பிறந்த பிறகு DNA டெஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த குழந்தைக்கு பிரகாஷ் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிருமே என்று அக்ஷயா கேட்கவும், அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தை யாருக்கு பிறந்திருந்தாலும் அது பிரகாஷோட குழந்தைதான். அவங்க கிட்ட பணத்தை அள்ளி கொடுத்துட்டா போதும், அவங்க இந்த குழந்தையோட அப்பா பிரகாஷ் தான் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க என்று மேனகா கூறினாள். அவள் கூறியதை கேட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றிய அக்ஷயா, அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னுதான் நான் இவ்ளோ நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு இப்ப எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா என்று அவள் மேனகாவை கட்டிக்கொண்டாள். அக்ஷயாவின் தலையை அன்புடன் வருடி கொடுத்த மேனகா, இந்த உலகத்துல உன் மேல மட்டும்தான் நான் உயிரையே வச்சிருக்கேன் என்று கூறினாள். உடனே திகைத்து போன அக்ஷயா, அப்படின்னா ஆதிஷ் என்று கேட்கவும் மேனகா முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. ஆதிஷா? ஆம்பளை பசங்களை நம்பவே முடியாது. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா அம்மாவை மறந்துடுவாங்க. ஆனா பொண்ணுங்க அந்த மாதிரி இல்ல, கடைசி வரைக்கும் அவங்க பெத்தவங்களை மறக்கவே மாட்டாங்க என்று மேனகா கூறினாள். இதை சொல்லும் போது மேனகாவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை அக்ஷயா கவனிக்கவில்லை. மேனகாவிற்கு ஆதிஷை விட தன் மீதுதான் அதிக பாசம் என்பதை உணர்ந்து கொண்ட அக்ஷயாவிற்கு சந்தோஷத்தில் அழ வேண்டும் போல இருந்தது. மேனகாவின் தோள் மீது சாய்ந்து கொண்ட அவள், நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். ஐ லவ் யூ மா என்று கூறினாள். அவளை பார்த்து புன்னகைத்த மேனகா, இப்ப நீ நித்யாவை பார்த்த இல்லையா? நித்யா கூட தானே ஆதிஷ் இருந்தான், ஆதிஷ் எங்க என்று கேட்டாள். உண்மையில் அக்ஷயா ஆதிஷை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போது மேனகா ஞாபகப்படுத்திய உடன்தான் அவளுக்கு அவனுடைய ஞாபகமே வந்தது. ஆமாம்மா, ஆதிஷை தேடிதான் நித்யா கோஸ்ட் ஹவுஸ்குள்ள வந்ததா சொன்னா என்று கூறினாள். அப்படின்னா ஆதிஷ் கோஸ்ட் ஹவுஸ்குள்ளதான் இருக்கானா என்று புருவத்தை உயர்த்தி மேனகா கேட்கவும், ஆமா, நித்யா அப்படிதான் சொன்னா. நவன போய் அவனை தேடி பார்க்கவா என்று அக்ஷயா கூறினாள். மேனகா கொஞ்சம் கூட பதறவில்லை. அவள் மிகவும் ரிலாக்ஸ்டாக, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அக்ஷயா, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நித்யா தானே அவனை தொலைச்சா, அவளே தேடி கண்டுபிடிச்சு அழைச்சுக்கிட்டு வர வரைக்கும், அப்படியே அவ அழைச்சிட்டு வரலன்னா நிதிஷ் அவளை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. அத நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அதோட நீ ஆதிஷ் மேல உயிரே வச்சிருக்கிற மாதிரி நிதிஷ் முன்னாடி நடந்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன் என்று கூறினாள். ஆதிஷ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லைனாலும் அவன் எனக்கு தம்பி. அவனை காணோம்னா நான் பதறிதானே ஆகணும். ஆனா எதுக்காக இவங்க ஸ்பெசிபிக்கா இப்படி நடந்துக்க சொல்றாங்க? சரி, எது எப்படி இருந்தாலும் அம்மா சொன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்த அக்ஷயா, சரிம்மா, இப்ப நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாமா இல்ல அப்பா இருக்கிற இடத்துக்கு போலாமா என்று அக்ஷயா கேட்டாள். இல்ல, நாம இப்ப உடனே போக வேண்டாம். கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா அங்க போகலாம். அவர் கேட்டா ஆதிஷ காணோம்னு தேடி பார்த்தோம்னு சொல்லலாம். அப்பதான் அவருக்கு நம்ம மேல கோபம் வராது
நித்யா மேல எல்லா கோபமும் திரும்பும் என்று மேனகா கூறினாள். சூப்பர்மா, உன்னால மட்டும் எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது என்று அக்ஷயா பாராட்டும் குரலில் கூறவும், என்ன பாராட்டுறது இருக்கட்டும், இந்த குழந்தை பிரகாஷோடது தானே, நீ அவனை ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கணும் என்று மேனகா கூறினாள். கண்டிப்பா செய்வேம்மா என்று அக்ஷயா நம்பிக்கையுடன் கூறினாள். அதே நேரம் கோஸ்ட் ஹவுஸில் நித்யா குறுகிய மற்றும் இருட்டான பாதையை கடந்து இன்னொரு அறைக்குள் சென்றாள். அந்த அறை காட்டேரி தீமை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கே டார்க் கிரீன் கலர் லைட் எரிந்து கொண்டிருந்தது. சுவர்களில் முட்கள் பதிக்கப்பட்டிருந்தது. ஆதிஷ், ஆதிஷ், நீ எங்க இருக்க? என் குரல் உனக்கு கேக்குதா என்று கத்திக்கொண்டே நித்யா ஒவ்வொரு இடமாக அவனை தேடினாள். ஆனால் மறுமுனையில் இருந்து பதிலே வரவில்லை. அவளுக்கு பின்னாலே வந்த பிரகாஷ், நித்யா, நீ கஷ்டப்பட்ட அந்த குட்டி பிசாச தேட வேணாம். அவன் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, அவனுக்கு 10 வயசு ஆகுது. அவன் தானா வெளியில வருவான் என்று கூறினான். பிரகாஷ் சொல்வது எதையும் நித்யா கண்டுகொள்ளவே இல்லை. அவள் பாட்டிற்கு ஆதிஷ், ஆதிஷ் என்று அவனுடைய பெயரை சொல்லி அழைத்துக் கொண்டே இருந்தாள். அப்போது திடீரென்று இருட்டில் ஒரு கை அவள் இடுப்பை பிடித்து இழுத்தது. உடனே அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அந்த மங்கலான வெளிச்சத்தில் பிரகாஷின் முகம் தெரிந்தது. உடனே அவன், உனக்கு பயமா இருக்கும்ல, அதான் என்று அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தான். எனக்கு எந்த பயமும் இல்ல, முதல்ல என்ன விடுங்க என்று நித்யா கோபமாக சொல்லிவிட்டு அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினாள். ஆனால் அவன் அவளை இறுக்கி பிடித்துக் கொண்டான். ஏன் நித்யா அப்படி பண்ற? இந்த கோஸ்ட் ஹவுஸ்குள்ள வந்ததுல இருந்து அக்ஷயா எத்தனை தடவை என் மேல விழுந்து என்னை கட்டிப்பிடிக்க முயற்சி பண்ணினா தெரியுமா? ஆனா நான் அவளை தள்ளி விட்டுட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நித்யா என்று பிரகாஷ் அவளை பார்த்து ஆசையுடன் கூறினான். நமக்கு கல்யாணம் ஆன இந்த 4 வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன உங்க பொண்டாட்டின்னு நீங்க யாருக்கிட்டயும் சொன்னதில்ல. இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியறனா என்று கேலி செய்யும் குரலில் கேட்ட நித்யா தன்னுடைய பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். அதான் உனக்கு என் மேல கோவமா? இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இப்பவே மீடியாவை கூட்டி நீதான் என்னோட வைஃப்னு சொல்லிடுறேன் என்று பிரகாஷ் கூறவும் அவன் கூறியதை கேட்டு முகத்தை சுளித்த நித்யா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் லவருக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அக்ஷயா உங்களை நம்புவாளா? உங்க மாமனார் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்க கம்பெனியோட ஃபியூச்சர் அவ்வளவுதான். எனக்காக நீங்க எல்லாத்தையும் இழக்க போறீங்களா என்று நித்யா கேட்டாள். அந்த வார்த்தை பிரகாஷின் இதயத்தில் நேரடியாக கத்தியால் குத்துவது போல இருந்தது. எதை சொன்னா என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ வேணும்னே இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறா. எந்த காரணத்துக்காகவும் என் கம்பெனியை என்னால இழக்க முடியாது என்று பிரகாஷ் யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதை பார்த்த நித்யா, சரி பரவாயில்ல விடுங்க பிரகாஷ், நான் வேணா நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போற விஷயத்த மீடியா கிட்ட சொல்லிடுறேன். அவங்க காரணம் கேட்டா உங்களுக்கு ஒலிகோஸ்போமியா ப்ராப்ளம் இருக்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன் என்று கிண்டலாக சொன்னாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.